நம்ம வீட்டு தோட்டம் மெயின்டெயின் பண்ணால் நமக்கு வந்து முதல்ல செலவினங்களை குறைக்க கற்றுக்கணும். நம்ம வந்து பந்தல் காய்கறிகளுக்கு பந்தலுக்கு பதிலாக நம்ம அந்த மாதிரி மரங்களில் ஏற்றி விட்டால் நமக்கு வந்து பந்தல் போகிற செலவு ரொம்ப மிச்சமாயிடும். சப்போஸ் நம்ம மரங்கள் மேலே ஏற்றி விட்டு நம்ம காய்கள் எப்படி பறிக்கிறதுன்னு யோசிச்சா, நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குச்சி, ஒரு பிளேடு, ஒரு கயிறு இருந்தால் போதும். நம்ம சிம்பிளாக வந்து இந்த பிளேடு வந்து அந்த குச்சியில் கட்டிட்டு நம்ம வந்து இந்த காய்களை ஈஸியாக பறித்து எடுத்துடலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக நம்ம வாங்க வச்சு அறுத்துக்கலாமே, எதுக்கு இது அன்னெசரியாக அந்த குச்சியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கலாம். வாங்க வச்சு நம்ம காய்களை அறுக்கும்போது வந்து அந்த கொடிகளோட சேர்த்து அந்த காய்களும் வந்துடும். அப்போ நம்ம வந்து கொடிகள் வந்து டேமேஜ் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் நமக்கு வந்து காய் வைக்காமல் போயிடும். ஸோ அதனால் வந்து நம்ம சிம்பிளாக வந்து இந்த குச்சியில் வந்து பிளேடை கட்டிட்டு அந்த காய்களை ஈஸியாக பறித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பந்தலுக்கு பதிலாக நம்ம வந்து மரங்கள் அந்த கொடி ஏற்றி விடுறதால நமக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. என்னென்னா நமக்கு வந்து பூச்சி வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும். நம்ம வந்து பந்தலில் போடும்போது நமக்கு வந்து பூச்சி வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகி போயிடும். நமக்கு வந்து மரங்கள் மேலே ஸ்ப்ரெட் ஆகிறது கஷ்டம். ஸோ நமக்கு வந்து பந்தல் பதிலாக நம்ம வந்து மரங்கள் மேலே ஏற்றி வரது இன்னொரு பெனிஃபிட் இது. நமக்கு இன்னொரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னா வந்து ஆமணக்கு செடி இருக்குல்ல, இந்த ஆமணக்கு செடி மேலே நம்ம இந்த கொடிகளை ஏற்றி விடும்போது நமக்கு வந்து இந்த ஆமணக்கு வந்து எல்லா பூச்சியுமே கண்ட்ரோல்டாக வச்சுக்கும். பொதுவாக வந்து இந்த ஆமணக்கு வந்து நமக்கு வந்து சூசைடல் பிளான்ட், அதாவது பவுண்டரி கிராப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம பவுண்டரி கிராப்பாக யூஸ் பண்ணும்போது வந்து நமக்கு மெயின் கிராப் வந்து நமக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். எப்படின்னா வந்து பூச்சி எல்லாமே வந்து அந்த ஆமணக்கு வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து மெயின் கிராப்பை நம்ம வந்து பார்த்து நமக்கு என்ன அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் தான் நம்ம தோட்டத்தில் ஃபாலோ பண்ணுறோம். இந்த பீர்க்கங்கொடி வந்து நம்ம ஆடிப்பட்டத்தில் போட்ட கொடிகள். இப்போ தான் நமக்கு வந்து முதல் அறுவடை வந்திருக்கு. இதுக்கு இடையில வந்து நிறைய மழை பெஞ்சதால வந்து நமக்கு வந்து காய்கள் நிறைய பிடிக்காமல் போயிடுச்சு. இப்போ தான் வந்து நம்ம முதல்ல இந்த அறுவடை பண்ணுறோம். இந்த காய்கள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக கொஞ்சம் முத்தலாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து இது வந்து இலசா இருக்க காய் தான். இது வந்து நாட்டு ரக மட்டத்தில் கொஞ்சம் பெருசானாலும் நம்ம காய் வந்து இலசா தான் இருக்கும். இப்போ கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த காய் வந்து ரொம்ப பிஞ்சாவே இருக்குது. இன்னும் 2, 3 நாள் விட்டு கூட கட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த தோட்டத்தோட செலவு ரொம்ப குறைய தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி.